கண்மணி எப்படி எங்கள்கிட்ட வந்து சேர்ந்தான்ற உண்மை கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உண்மையாக எப்படி அவ எங்கள்கிட்ட வந்தோண்டு. இப்போ நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவினம் எல்லாம் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆழ் மனசில் நினைச்சிங்கன்னா அதை அடைவீங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் 2 ஆட்டுக்கிடாய் வந்து எங்களோட சந்தையில் வாங்கினான். எங்களோட ஆடுகளை சினப்படுத்துறதுக்கு வாங்கினான். கிட்டத்தட்ட அது இந்த உயரம் இருக்கும் அல்லது என்னோட பெரிய உயரமாக இருக்கும். அப்போ நான் அன்னைக்கு என்னுடைய வாகனம் கொண்டு போய் அதுகளை ஏற்றி கொண்டு வர்றதுக்கு அப்போ சந்தையில் இருந்த ஒருவர்கிட்ட வீட்டை கொண்டு வந்து தர்றதுக்கு எவ்வளோ ஆண்டு கேட்டு விலை பேசினோம். அப்போ ஒவ்வொரு ஆட்டுக்கிடாய்க்கும் வந்து 25,000 நோட்டு சொல்லி 50 ரூபா கேட்டார். அவர் எங்களோட வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறவர். சரி, ஓகே, கொண்டாந்தா. ஏன்னா நான் வீட்டை வந்து திருப்பி எங்களோட ட்ரெய்லரை எடுத்து கொண்டு போய் ட்ரெய்லர் அந்த ஆடு கொண்டு வரதை எடுத்து கொண்டு போய் கொண்டு வர்றதுக்கெல்லாம் சிலவு நேரம் சரி ஓகே என்று போட்டு எடுத்துக்கொண்டு அவரை கொண்டு வந்து அவர் கொண்டு வந்து என்ன செய்தார்னா துறந்து விட்டார். துறந்து விட 2 கிடாயம் ஓடிட்டு 2 கிடாயம் ஓடிட்டுது. ஓடி இன்னொன்னா பின்ன நான் சொன்னேன், ஏன் திறந்து விட்டேன்? அப்போ அவர் சொன்னார், உண்ட வாசலுக்கு கொண்டு வர மட்டும்தான் நாங்கள் காசு பேசினது, உண்ட கையில் பிடிச்சி தர்றதுக்கு இல்லையாண்டு. அவர் ஏதோ தவறுதலாக திறந்து விட்டாரோ தெரியல, அது ஓடிட்டுது. இப்படி முந்தியோருக்கா ஓடி துளைஞ்சு எங்களோட காட்டுக்குள்ளே அது நாம் துரத்த போனால் அது இன்னும் உள் காட்டுக்குள்ளே ஓடி அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடும். அங்கே போனால் அப்புறம் ஓநாயில் அதிலெல்லாம் பிறகு குடிச்சு தின்றும். அடுத்த நாள் நாங்கள் தேடி போய் பிடிக்கவும் இயலாது. அப்போ நானும் அவரும் இப்படி காய்ச்சி கொண்டிருக்க. அவர் பேர் விக்டர். அப்போ விக்டரோட என்னது வாய் தர்க்கம் ஆர்கியூமெண்ட் போயின்னு இருக்குது. அப்போ அவர்கிட்ட துணைவியார் டேனியா சொன்னால் பிடிக்கா ட்ரெண்டிங் 2 பேரும் சண்டை பிடிச்சி கொண்டு வந்தால் ஆடு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் பிறகு பிடிக்கலாமையே போயிடும். சரி, நடந்துட்டு நாங்கள் வீட்டை போய் நாயை கொண்டு வரோம் பிடிக்கிறோம்னு சொல்லி. அப்போ நான் நாயை கொண்டு வந்து பிடிக்க போகிறாங்களா? அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து வெடிச்சுது. என்னடா நாயை கொண்டு வந்து பிடிக்க போகிறாங்க, எப்படி பிடிக்க போகிறாங்க பார்ப்போம்னு. சரி, என்ன உடனே அவன் பிக்கப் ட்ரக் எடுத்து கொண்டு போய் அவன் 2 நாயை கொண்டு வந்துச்சுன்னா கொண்டு வந்துட்டு அதை உச்சி காட்டி விட்டோன்னா ஆட்டுக்கிட்டாய போய் 2 நாயும் வந்து இப்படி லாக் பண்ணி வச்சுருந்தது. அதாவது அங்கே ஓட முடியாமல் அப்படியே உருகி பிடிச்சி வச்சிருந்தது. இப்படி ஒரு நாய் நேரத்தால் பிடிக்க, மற்ற நாய் முன்னுக்கு போய் இப்படின்னு ஆடு இப்படி உருவாஞ்சி போய் அப்படி நின்றது. நாங்கள் போய் பிடிச்சிட்டோம். அப்போ அன்னைக்கு நான் யோசித்தேன், நான் இப்படி ஒரு நாய் தான் நமக்கு பண்ணைக்கு வேணும்னு சொல்லி. நம்மகிட்ட அப்போ செல்லக்குட்டின்ற ஒரு நாய் இருந்தது. அது இந்த மரநாய்களை எல்லாம் கொல்லும், இப்படியெல்லாம் செய்யும். ஆனால் அதுக்கு வந்து இவ்வளவு உறுதியான காலோ அப்படியான ஒரு இது இல்லை. அது வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு திருப்பி கொண்டு வரக்கூடிய நாய். நாங்களும் அப்படி பழக்கம் இல்லை தான். அப்போ அது என் மனசில் போயிருந்தது. அப்போ கொஞ்சம் இந்த கோவிட் தொற்று இருக்குல்ல, பெருந்தொற்று காலத்தில் வந்து மகனுக்கு பிறந்த நாள் வந்தது. அப்போ அவனுக்கு துணைவியார் அப்பயே சொல்லிட்டார், உனக்கு ஒரு நாய் வாங்கி தரலாம் வந்து. அப்போ அவன் நாய் வாங்கித்தாங்கப்பான்னு கேட்டு, அப்போ நான் சொன்னேன், ஊர் நாய் இங்கே இருக்கிற எல்லா நாயில விட நம்மளோட ஊர் நாய் வந்து சரியான அறிவுள்ள நாய். அது உண்மைந்தான், அறிவுள்ள நாய். அதே நேரம் நன்றி உள்ளது, இன்னும் கூட நன்றியாக இருக்கும். அதை நாங்கள் ஊரில் போய் வாங்குவோம்னு பார்த்தா அந்த நேரம் அந்த பிளேன் போக்குவரத்து அதுகள் இல்லை. அப்போ இவன் ஒரே நாண்டு பிடிச்சி கொண்டுண்டான், இல்லையாப்பா வாங்குறேன். அப்போ நான் அப்புறம் சொல்லி பார்த்தேன், தமிழ்நாட்டிலேடாப்பா அந்த சிப்பிப்பாறை நாயை அதுகள் எல்லாம் இருக்குது. அது அரசர்கள் படையில் வச்சிருந்தது. பெரிய போர் வீரர்கள் இந்த குதிரையவே காலில் கட்டிச்சு பிரட்டி அந்த போர்களையே பெரும் மாற்றங்களை கொண்டு வர நாய். அப்படியெல்லாம் அவனுக்கு ஆசை வார்த்தை சொல்லி அங்கே வாங்குவோம், அல்லது நம்ம ஊரில் போய் ஒன்று பிடிச்சிட்டு வருவோம். அப்போ நம்ம ஊரில் ஒரு வெட்டுன்னு சொல்கிற மிருக வைத்தியர் ஷெடியூல் பண்ணால் அந்த நாயை வந்து நாங்களே இப்போ பிளெயினில் இங்கே கொண்டு வரலாம். அப்படியான இதுகளெல்லாம் நான் ஆராய்ஞ்சு அந்த இப்படி உரிமம் எடுத்து இப்படி இங்கே வச்சு அப்படியே கொண்டு வர்றது கொள்றதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தது இருக்க. மகன் ஆகலும் என்னது இல்லையப்பா நீங்களும் மாத்துறீங்கள் புக்கதியாக வேணும் எனக்குன்னு சொல்லி சொன்னோன்னு தான் இங்கே தானாகவே பார்த்து நான் பேசாமல் விட்டுட்டேன். இப்படியே கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல கிஜிஜி என்றது இந்த இணையத்தில் பார்க்குற கிஜிஜியில் ஒரு இடத்துல பிடிச்சான். அப்போ நான் பார்க்கல இந்த நாய் என்ன மாதிரின்னு சொல்லி அங்கே போனால் நான் எப்போ யோசிச்சேனோ அந்த ஜெர்மன் ஷார்ட் அப்பாயிண்டர்ன்னு சொல்கிறேன் அந்த நாய் இனம், அந்த நாய் இனத்தை தான் இவன் பார்த்து இவருக்கும் அது பிடிச்சி போச்சுது. அப்போ நான் அப்போ மனசில் நினைச்சது
பாருங்க எந்த உருவத்தில் வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே போய் கிச்சனர் ரோட்டுலுவன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் அதை நாங்கள் வாங்கிட்டு இந்த எங்களோட கண்மணியை வாங்கிட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தது அதுதான் கண்மணி அம்மட்ட வந்து சேர்ந்த கதை.